chronic diseaseனா என்ன diabetes, hypertension, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கவங்க இல்லை ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ் இருக்கவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே நைட் படுத்தா தூக்கம் வரல. இதுக்காக டாக்டர் கிட்ட போய் ஸ்லீப் மெடிகேஷன்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுதுன்னா தூக்கத்தை இனிஷியேட் பண்ணும். நம்ம தூக்கமே ரெண்டு விதமாக பிரிக்கலாம். லைட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப், டீப் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப். டீப் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் கிடைக்கும் போது தான் நம்ம பாடி ரிப்பேர் அண்ட் ரெஸ்டரேஷன் நடக்குது, மெமரி கன்சாலிடேஷன் இதெல்லாம் நடக்குது. இந்த ஸ்லீப் மெடிகேஷன்ஸ் நம்ம சாப்பிடும் போது N1 N2ங்கிற லைட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பை தான் அது ப்ரமோட் பண்ணுது. அதனால தான் நம்ம தூக்க மாத்திரை போட்டு தூங்கினாலும் நைட் நல்லா தூங்குற மாதிரி இருந்தாலும் டே டைம் ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு N3 அண்ட் REM ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இந்த தூக்க மாத்திரையினால கிடைக்கல. இதுக்கு பதிலாக நம்ம சிம்பிள் ஸ்லீப் ஹைஜீன் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்லா தூக்கம் வரும். காலையிலே எழுந்து சன்லைட்டில் வாக் பண்ணாலே நமக்கு ப்ளூ லைட் பட்டு நம்ம சர்க்கேடியன் ரிதம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக டைமுக்கு செட் ஆகும். டே ஃபுல்லாக 20 மினிட்ஸ்க்கு மேலே நேப் எடுக்கக்கூடாது. டேயில் கெஃபைன் இருக்கிற பொருள், அதாவது காஃபி, டீ அடிக்கடி குடிக்காம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணணும். ஒரு மாடரேட் ஆக்டிவிட்டி லைக் வாக்கிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸை டெய்லி ஒரு 1/2 hour தூங்குறதுக்கு ஒரு 4 hours முன்னாடி பண்ணிடுங்க. டே டைம்ல உங்க பெட்டை ஒர்க் பண்றதுக்கோ சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட் தூங்கும் போது அந்த ரூமை கம்ப்ளீட்டா இருட்டா வச்சுக்கிட்டாதான் மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்கும். டே டைம்ல தண்ணி நிறைய குடிங்க. நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதையும் கம்மி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் ஹைஜீன் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தூக்கம் வரும். டெய்லி ஸ்லீப் மெடிகேஷன்ஸை எடுக்காம இருக்கிறது தான் பெட்டர்.